ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம டெய்லியும் ஒரே மாதிரி குருமா சட்னி சாம்பார்னு வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக அதுவும் சிம்பிளாக ஒரு குருமா ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி குருமா பண்ணுறதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய். மசாலா பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். கரம் மசாலா தூள், மல்லித்தூள், வத்தல் தூள், மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தேங்காய், அதையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். பெருஞ்சீரகமும் பொரிக்கடலையும் இது தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். அப்புறமா தாளிக்கிறதுக்காக சீரகமும் கடுகும். நீங்கள் கடுகு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சீரகம் சேர்த்து தாளித்தாதான் நல்ல வாசமாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ முக்கியமான பொருளை பார்த்துடலாம். சிறுபயிறு இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி குருமா செய்ய போகிறோம். இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய், பெருஞ்சீரகம், அப்புறமா பொரிக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பொரிக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகையும் சீரகத்தையும் போட்டுடலாம். இப்போது கடுகும் சீரகமும் நல்லா பொடியட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகும் சீரகமும் நல்லா பொடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஹெல்த்தியானதை டெய்லி சாப்பிட்றோமானா கிடையாது. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் நம்ம சாப்பிட்ட மாதிரி திருப்தியாக இருக்கும். பச்சை மிளகாவையும் இப்போ அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு பண்ணுறோம். இந்த அளவே கரெக்டாக இருக்கும். 5 பேருக்கு ஒரு டின்னருக்கு செய்கிறதுனால இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இது. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, வத்தல் தூள் இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தண்ணியாக பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பயிறு சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லாவே கட்டியாகும். அதனால உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சம் கொதித்து வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பாசிப்பயிறு, பச்சை பயிறுன்னு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு பெயரில் சொல்கிறோம். நிறைய பேர் நாங்கள் இங்கே பெரிய வெங்காயத்துக்கு பல்லாரின்னு சொல்லுவோம். பல்லாரினா என்னன்னு சொல்லிலாம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. பெரிய வெங்காயத்தை தான் நாங்கள் பல்லாரின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதுகளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பொரிக்கடலைக்கு பதிலாக முந்திரி கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ரிச் லுக் கிடைக்கும், ரிச் ஃப்ளேவரும் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது கொஞ்சமாக கொதித்து வந்தால் போதும். நம்மளோட சூப்பரான டெலிஷியஸான பச்சை பயிறு குருமா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்லா கொதித்து வந்துடுச்சு. உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட உப்பு தான். பயிருக்கும் உப்பு போட்டு அவிச்சதுனால நாங்கள் உப்பு இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பயிருக்கு உப்பு போட்டு அவிக்கலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு எங்களுக்கு தேவைப்பட்டது நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சமாக கொதித்து வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்பாத்தி ரெசிப்பியும் போடுறேன். எப்படி நல்ல சாஃப்டான சப்பாத்தி, லேயர் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அது இதுன்னு எதையுமே போட்டு நம்ம வந்து பசையலை. சும்மா உப்பு, அப்புறமா கோதுமை மாவு, தண்ணி, அவ்வளோதான். இதை மட்டும் தான் வந்து செஞ்சுருக்கேன். நான் சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல புஷ்ஷுன்னு வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த ரெசிபி எல்லாமே எங்கள் அத்தையோடது தான். அவங்களோட சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக சப்பாத்தியோட ரெசிபி வீடியோவும் நான் சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நம்மளோட சப்பாத்தி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் எங்களோட டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், நான் சப்பாத்தியை பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் ஆனாலும் இந்த சப்பாத்தி அப்படியே சாஃப்டாகவே இருக்கும், நல்ல லேயராகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் எங்களோட டின்னர் சாப்பிட போயிட்டோம். ஸோ நான், ஜெனி, டேனி எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் நான் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரத்தில் நிறைய ரெசிபிஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். டயட் ரெசிபிஸ், வெயிட் லாஸ் ரெசிபிஸ், அந்த மாதிரி. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.